ஏய், அன்னைக்கு எனக்கு கிஸ் தரேன்னு சொல்லிட்டு தரவே இல்லை. இப்போ தரியா? தரேன். வெர்டிக்கல் லிப்ஸில் தரவா இல்லை ஹரிசாண்டல் லிப்ஸில் தரவா? வெர்டிக்கல் லிப்ஸு, ஹரிசாண்டல் லிப்ஸா? என்ன வளர்றான் தாய்லி? ஓ, அப்படி வரீங்களா? அடகாஜி தாய்லி. ப்ரோ லைட்டாக போடுங்க ப்ரோ, ரொம்ப இருட்டாக இருக்குது. ஒரே இருட்டாக இருக்குது ப்ரோ. டார்க்கர் தென் மை லைஃப் ப்ரோ. நோ ப்ரோ, இந்த காமெடியோட என் லைஃப் தான் ப்ரோ டார்க்காக இருக்குது. ஓகே, வெல்கம் விக்கி டாக்கி ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். விக்கி டாக்கி ஃபேம். அதாவது இன்றைக்கான கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தான் கண்டென்ட்டு. என்னென்னா, ரொம்ப நாளாக வீடியோ போட்டதே ஒரு வீடியோ, அதுக்கப்புறம் வீடியோவும் போடல, ஒரு இதுவும் போடல. இது ஒரு சோக ரேண்ட் வீடியோ. எதுக்காக இந்த ரேண்ட் அப்படின்னா, ஒரு சிம்பத்திக்காகவோ ஒரு பரிதாப நிலையில் என்னை பார்க்கணும் அப்படின்றதுக்காகவோ இது கிடையாது. இப்போதைக்கு என் மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த வீடியோ போடாட்டி வேறு வீடியோ போட்டுருவேன் அப்படின்ற பயமாக இருக்குது. வேறு வீடியோன்னா என்ன சொல்கிறது, இதுக்கு யாருமே காரணம் கிடையாது, நான் மட்டும்தான் காரணம், என்னை எல்லோரும் மன்னிச்சிடுங்க, சாரி அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக ஒரு வீடியோ போட்டு அதோட முடிச்சிடுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு பயமாக இருக்குது. ஒரு டம்ப்பான சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சுக்குநூறாக உடஞ்சி போன மாதிரி இருக்குது. இப்படியே இருந்தால் என்ன பண்ண போகிறோம்? இப்போ மணி என்ன பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11:30 ஆகுது. எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லாமல் டக்குன்னு யோசிக்கலை. இப்போ வீடியோ போடுவோம், இதுலேருந்து ஒரு பிரேக் த்ரூ வேணும், ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, ஓகே, சோக ரேண்ட்டு. என் ரேண்ட்டை கொஞ்சம் கேளுங்க மக்களே. கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோம். அதாவது ஃபஸ்ட்டு வீடியோ போட்டதுக்கப்புறம் ரெண்டாவது வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்லாம் யோசிச்சுட்டேன். ரெண்டாவது வீடியோ போடுறதுங்களாட்டியும் சரி கொஞ்சம் அப்புறம் போட்டுக்கலாம், இப்போ போட்டுக்கலாம் அப்படி தள்ளி போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தா சரி போடலாம் அப்படின்னு சொல்லி கேமரா எடுத்துகிட்டு வீடியோலாம் ரெக்கார்ட் பண்ண போயிட்டேன். மைக்குக்கு அந்த பேட்ரி இல்லை. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அடுத்து அதே மாதிரி வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கேமரா வேலை என்னன்னு கேட்டால் அவன்கிட்ட போய் கேட்டால் அவன் சென்சார் ஃப்ளக்ஸ் கேபிள் கட் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட கொடுத்தேன். அந்த கேமராவை ஷார்ட் ஃபிலிம் எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கி என்ன தந்தோன்னு தெரில. சரி இப்போது அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட வேலைக்கு கொடுத்தேன். வேலைக்கு கொடுக்கவும் ஃப்ளக்ஸ் கேபிள் போச்சு, 2400 சரிப்பா வேலையை பார்த்து வையின்னு சொல்லிட்டு வேலையும் பார்த்துட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா லேப்டாப் வேலை வச்சிருச்சு. நல்லா தான் இருந்துச்சு லேப்டாப்பு. என்னன்னு பார்த்தா ஒரு மாதிரி பிளிங்காகி ஒர்க் ஆரம்பிச்சிச்சு. என்னன்னே எனக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. என்னடா இப்படி ஆகுது அப்படின்ட்டு அதை போய் வேலையை கொடுத்தா கீபோர்டு போச்சு அப்படின்ட்டாங்க. கீபோர்டில் தண்ணியே படலை. என்னடா ஷியோ அப்படின்ட்டு தண்ணி போட்டுருச்சு கீபோர்டில், அதனால் கீபோர்டை மாற்றி ஆகணும் அப்படின்ட்டு அதை மாற்றிட்டேன். சரி அதுக்கப்புறம் வீடியோ போடலாம் அப்படின்னு பார்த்தா ஒரு ஃபங்க்ஷனுக்கு கேமரா எடுத்துகிட்டு போயிருந்தேன். சரி அக்காவோட வளகாப்பு, அதில் போயிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபங்க்ஷனில் போயிட்டு கேமரா ஆன் பண்ணுற டக்குன்னு ஒரு மாதிரி ஜூம் ஆகாமல் நின்றுச்சு கேமரா. என்னடா அப்படின்னு சொல்லிட்டு போய் அவன்கிட்டே ஃபோன் பண்ணி கேட்டாச்சு, நாளை கொண்டு வாங்க அப்படின்றான். அவன்கிட்ட போய் கொடுத்து மறுபடியும் பார்த்தா அதுக்கு ஒரு 1000 செலவு. ஐயோ என்னடா அது அப்படின்னு கேட்டால் சென்சார் ப்ராப்ளம் அப்படின்னா. சரி போய் தொலைந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேமரா வேலை பார்த்து வாங்கிட்டு வந்துட்டேன். சரி அதுக்கப்புறம் வீடியோ போடுவோம் அப்படின்னு பார்த்தா வேலையில் இழுத்துடிச்சிட்டாங்க. நான் பார்த்துட்டு இருந்த வேலை உள்ள ஒரு டிபார்ட்மெண்ட்டில் பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் டல்லாக இருந்தனால வேறு டிபார்ட்மெண்ட்டில் மாற்றி விட்டாங்க. பாரு நிலமையை பாரு, எங்கெங்கே போய் அப்படி இருக்கும்போது ஒவ்வொன்றா அப்படியே
போட முடியல. மைண்ட் செட்டும் அதுக்கப்புறம் வரல. என்னடா பண்ணுறது அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் சரி போடுவோம், என்ன தான் பண்ணுறது. அதாவது என்ன சொல்கிறது, இங்கிட்டு திரும்பினா அந்த பிரச்சனை, அங்கிட்டு திரும்பினா அந்த பிரச்சனை, இங்கிட்டு திரும்பினா அந்த பிரச்சனை, அப்படி இப்படி அந்த ஓடி முடிஞ்சு ஒரு 2 மாதம் தள்ளி போயிடுச்சு. 2.5 மாதம் கிட்டத்தட்ட ஒரு 20 சுத்தடி. அப்புறம் அந்தான்னு பார்த்தா 2 மாதம் ஓடிடுச்சு. வீடியோவும் போட முடியல. அடுத்த கண்டென்ட் என்ன அப்படின்ட்டு யோசிக்கவும் முடியல. மைண்ட் செட்டும் வர மாட்டேங்குது. காலையில் எழுந்திரிச்சா சரி நாளைக்கு காலையில் ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா உடம்பு ரொம்ப பெருசாகிடுச்சு. உடம்பு போட்டுட்டோமே, ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில் அதுவும் மைண்ட் செட் வர மாட்டேங்குது. சரி வீடியோ வாட்சும் பண்ணலாம் அப்படின்னு சரி நைட்டு கேமரா எடுத்து வைப்பேன். அதுக்கும் மைண்ட் செட் வராது. சரி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நைட்டு தூக்கம் வராது. அடுத்த நாள் காலையில் அப்படியே ரொட்டீனாகவே ஓடிக்கிட்டே இருக்கும். மொத்தம் எதுக்காக இந்த வீடியோ அப்படின்னா, இதுலேருந்து எனக்கு ஒரு டம்ப்பான சுச்சுவேஷன் மாதிரி இருக்குது. உடம்பு வேறு மனசு வேறையாக இருக்குது. உடம்பு ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மனசு கேட்க மாட்டேங்குது. சரி மனசாச்சும் ரெடி பண்ணலான்னு பார்த்தா நம்ம சுற்றி இருக்க சரௌண்டிங் சரியில்லாமல் ஒரு மாதிரி ஆகுது. சரி ஓகே இதுதான் லைஃப் அப்படின்றத ஏற்றுக்க மனப்பக்குவமும் வர மாட்டேங்குது. அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு எனக்கே தெரியல. சரி எனக்கு இதை விட்டால் இந்த கேமராவில் முன்னாடி உட்காந்து இப்படி பேசுகிறத விட்டால் எனக்கு வேறு எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சதும் அதுதான், எனக்கு பிடிச்சதும் அதுதான். சரி பிடிச்சதை பண்ணுவோம் அப்படின்ட்டு பண்ணலான்ட்ருக்கேன். இது எதுக்காக அந்த வீடியோ அப்படின்னா, மறுபடியும் சொல்கிறேன், இது ஒரு சிம்பத்திக்காகவோ என்னை பரிதாப நிலையில் பார்க்கணும் அப்படின்றதுக்காகவோ கிடையாது. ஒரு பிரேக் த்ரூ வேணும், இதுலேருந்து எனக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வேணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. கண்டிப்பாக கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுவேன். ஒரு மாதிரி இருக்குது, என்னடா ஒன்றுமே பண்ணாமல் இருக்குமே, ஒரு தேடல் இல்லாமல் இருக்குமே. அதாவது ஒரு தேடல் தான் ஒரு மனுஷனை முழுமையாக்கும். எதை தேடி போகிறானோ அது கண்டிப்பாக அவனுக்கு டக்குன்னு கிடச்சிடாது. தேடி போகிறான்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக அவனுக்கு கிடைக்கும். ஆனால் தேடலே இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா தப்பு பண்ணுறோன்னு அர்த்தம். நானும் ரொம்ப தப்பு பண்ணுறேன்னா வேறு தப்புகள் இல்லை. தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, பொண்ணுங்கள்கிட்ட பேசுகிறது, அந்த மாதிரி தப்பு கிடையாது. இந்த மாதிரி தேடல் இல்லாமல் இருக்கிறதே ஒரு தப்பு தான். அதனால் தேடல் தான் ஒரு மனுஷனை முழுமையாக்குது. என் தேடல் இதுவாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக ஒரு கன்சிஸ்டன்சியாக இருப்பேன்றது எனக்கு தெரியும், எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஒரு சின்ன ஒரு ஹோப்பு தான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஏற்றுக்க வேண்டியதுதான். அதாவது என்ன சொல்கிறது, உடம்பு வேறு மனசு வேறையாக இருக்குது. சரி பிடிச்சதை பண்ணாச்சும் கொஞ்சம் ஏதாச்சும் கண்டிப்பாக சரியாயிரும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. சரி ஓகே, இன்றைக்கான கண்டென்ட் இதுதான் மக்களே. ஒரு பர்சனல் லைஃப்பை ஒரு வீடியோக்குள்ளே கொண்டு வரக்கூடாது. ஒரு என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான் அந்த யூடியூப் சேனலை ஆரம்பித்தேன். உங்களை என்டர்டெயின் பண்ணுறதுக்காக தான். அதுக்கான மனசு வர மாட்டேங்குது அப்படின்னா இந்த வீடியோ போட்டு தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தாட் இருந்துச்சு. அதனால தான் இந்த வீடியோ. ஒரு உண்மையான ஆண்மகன் அவனோட பிரச்சனைகளை பற்றி பேச மாட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்கள் அழகானவங்க, பெண்ணென்றாலே அழகுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகு பொருளாக சித்தரிக்கப்பட்டது பெண்கள். அதே மாதிரி தான் ஆண்களும். ஆண்கள் கடினமானவன், அவனுக்கு உணர்ச்சிகளே கிடையாது, ஆண் அழுக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சமூகம், இந்த உலகம் சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஒரு மென் அவனோட பிரச்சனையை சொல்லலாம், தப்பே இல்லை. ஒரு சேஞ்ச் வேணும் அப்படின்னா அதை கண்டிப்பாக சொல்லலாம். அது மாதிரி தான் நானும் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். என்னோடய ப்ராப்ளம் சொல்லலை, நான் ஏன் வீடியோ போடல அப்படின்றதுக்காக தான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோக்கு அப்புறம் நான் கன்சிஸ்டன்சியாக வீடியோ போடுவேன் அப்படின்றது எனக்கு தோணுது. இது ஒரு பிரேக் த்ரூவாக வச்சுக்கிறேன். அதான் இன்றைக்கான வீடியோ. ஓகே, டாடா மக்களே. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து நல்ல வீடியோவில் பார்ப்போம். இது ஒரு சோகமான வீடியோவாக போச்சு, சாரி.